Hi friends, welcome to my Shali's Rice Varieties. இன்னைக்கு நம்மளுடைய Shali's Rice Varieties-ல ஒரு சூப்பரான கோவக்காய் சாதம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டாவும் சுவையாவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அது கூடவே நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை வறுத்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிருங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும், 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. அதோடைய பச்சை வாசனையும் போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னைக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா மெலிசா ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தடிப்பான ஸ்லைஸாக வேணாம், மெலிசா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோவக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் ஆட் பண்ணிடலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறது இல்லை, அப்படியே தான் இதை நம்ம வேக வைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க. காய் நல்லா வெந்து வர வரைக்கும் மூடி வைங்க. இடையில அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும், கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூனும் சேர்த்துக்கிட்டு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ நான் இன்னைக்கு ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு ரைஸ் சாதா அரிசி தான். நம்ம டெய்லி வடிக்கிற அந்த பொன்னி அரிசியை வடிச்சுக்கலாம். வடிக்கும் போது 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வடிச்சுக்குங்க. வடிச்சு முடிச்ச உடனே இதை நல்லா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நல்லா உதிரியா இருக்கும். இப்போ இந்த ரைஸை நம்ம அந்த காயில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது கொஞ்ச நேரம் அப்படியே வேக விட்டுருவோம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ நல்லா நம்ம ரைஸ் எல்லாமே காயோட மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வறுத்து வச்சோம்ல வேர்க்கடலை, அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசியும் உடையக்கூடாது, பார்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஆரோக்கியமான சாதம் இது. சில பேருக்கு கோவக்காலாம் பிடிக்காது சாப்பிட்றதுக்கு, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.